ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த காலபுருஷ தத்துவத்தில 2வது வீடு. 2ஆம் வீடு அப்படின்னாலே தன, குடும்ப, வாக்குஸ்தானம். ஸோ இந்த ஸ்தானத்தையே தன்னுடைய ராசியா கொண்டு பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள், அ பேச்சால எல்லாத்தையுமே கவரக்கூடியவங்க. மத்தவங்களோட அட்ராக்ஷன தன் பக்கம் இழுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. வசீகரம் மிக்கவர். ரிஷபராசிக்காரர்கள் சொல்றத யாரெல்லாம் சரியா கேட்டு, அதன்படி அப்படியே செய்றாங்களோ, அவங்க நிச்சயமா அரசாள முடியும். அரசனாக முடியும். யாரையுமே வெல்ல முடியும். மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துடுவீங்க. மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. பொருளாதார பிரச்சனை தவிடுபடி ஆயிரும். உலகெங்கிலும் வாழும் அன்பார்ந்த ஆன்மீகம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். இந்த நிகழ்ச்சி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கஷ்டங்கள் வரும்போது அதை நம்ம சமாளிக்கப்படக்கூடிய, நம்ம கஷ்டப்படுறது கஷ்டம் வரதான் செய்யும், கடந்து வாங்க நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் அந்த இடத்துலேருந்து கடந்து வரக்கூடிய மனிதர்களாக ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்களுடைய கஷ்டங்கள் மிகப்பெரிய துயரங்களாக தான் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கஷ்டங்களை, துயரங்களை எளிமையாக கடந்து வர்றதுக்கு நமக்கு ஒரு வழிபாடு அவசியம், பக்தி அவசியம். பக்தியும் வழிபாடும் இருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நம்மளுடைய துன்பங்களும் துயரங்களும் நமக்கு பஞ்சு போல் காணாமல் போயிடும். அப்படின்றதுனால உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியான தெய்வ வழிபாடை பரிந்துரையை கொடுக்க போகிறேன். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெண் தெய்வ வழிபாடை சொல்ல போகிறோம். இது கம்ப்ளீட்டாக 12 ராசிக்குமான பெண் தெய்வ வழிபாடு. இந்த தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் சிறப்பு கிடைக்கும், நன்மை கிடைக்கும், வெற்றி கிடைக்கும்ன்றதை நம்ம சொல்ல போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் கண்டிப்பாக இது பயனுள்ள ஒரு காணொலியாக இருக்கும். ரிஷபராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே பார்த்தீங்கன்னா, அந்த காலபுருஷ தத்துவத்தில் 2வது வீடு. 2ஆம் வீடு அப்படின்னாலே தன, குடும்ப, வாக்குஸ்தானம் அப்படின்றத சொல்லக்கூடியது தான். தனம்னா பொருளாதாரம், தனம் குடும்பம், ஒரு குடும்பஸ்தானமும் அதுதான். பொருளாதாரத்தை நிர்ணயிக்கணும் அதுதான். தன, குடும்பம், வாக்கு, நம்மளுடைய பேச்சு, நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொல்கிறோம், நம்ம வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தை. மனசில் ஒன்று நினச்சேன், வாய் தவறி அது வந்துருச்சுன்னு சொல்லுவோம். நான் ஒன்று நினச்சேன், சரியாக சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட பேச்சோட தன்மைகள் எந்த மாதிரிலாம் இருக்குன்ற சொல்லக்கூடியதும் அந்த ஸ்தானம் தான். ஸோ இந்த ஸ்தானத்தையே தன்னுடைய ராசியாக கொண்டு பிறந்திருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் பேச்சால் எல்லாத்தையுமே கவரக்கூடியவங்க. இவங்களோட செயல்கள் ஒன்று பார்த்திங்கன்னா, மற்றவங்களோட அட்ராக்ஷனை தன் பக்கம் இழுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வசீகரம் மிக்கவர்கள். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ராசியுடைய அதிபதி சுக்கிரன். சுக்கிரன் நம்ம சுகபோகக்காரகன், சுபிச்சக்காரகன் சொல்லக்கூடியவர் அவர் தான். ஸோ அந்த சுக்கிரனுடைய அம்சத்தில் கிரகங்களில் அசுர குருவாக சொல்லக்கூடியதும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான். சுக்கிரன் அசுர குரு, வியாழன் தேவகுரு. சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவர் யாருக்கான தலைவன் அப்படின்னா, யாருக்கான குரு அப்படின்னா அசுரர்களுக்கு. அசுரர்கள் பக்கம் இருக்கக்கூடிய குரு தான். இவர் அசுரர் கிடையாது. இவர் முழுமையான ஒரு ஆச்சாரியார். அதே மாதிரி குரு வியாழன் பார்த்திங்கன்னா தேவகுரு. தேவர்கள் பக்கம் நின்று அவங்கள வழி நடத்தக்கூடியவர் சுக்கிரன். தேவர்களுக்கே டஃப் கொடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியவர் சுக்கிரன் தான். அசுரர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போ எந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்களை செய்யணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்றத கூட இருந்து அசுர தலைவனுக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது அசுரகுரு சுக்கிரன். ஸோ அதனாலேயே இயல்பாகவே பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்கள் இந்த தலைமை பொறுப்பை விரும்ப மாட்டாங்க. பின்னாடி டைரக்ட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், இதை செய்யுங்க, ஜெயிச்சிடலாம். அதே மாதிரி உண்மைதான். ரிஷபராசிக்காரர்கள் சொல்கிறத யாரெல்லாம் சரியாக தவறாமல் கேட்டு அதன்படி அப்படியே செய்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக அரசாள முடியும், அரசனாக முடியும், யாரையுமே வெல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய சொல்லுக்கு, ரிஷபராசிக்காரர்களோட சொல்லுக்கு மகிமை இருக்குது. அதனால் ரிஷபராசிக்காரர்கள் நண்பராக உறவுகளாக கொண்டவங்க இதை பயன்படுத்திக்கங்க. அவங்கள்ட்ட நல்ல அட்வைஸ் கேளுங்க, சூப்பராக சொல்லுவாங்க. இன்னும் சொல்லணும்னா ஒரு விஷயத்தை செய்கிறதுக்குன்றதை தாண்டி ஒரு விஷயத்தை செஞ்சு அது தப்பாகி அந்த தப்புலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்றத வழியை கேட்டிங்கன்னா அழகாக அவங்களுக்கு வழி அமைச்சிருவாங்க ரிஷபராசிக்காரர்கள். அதே நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா மற்றவங்களை காப்பாற்றுறதுல எவ்வளோ உறுதியோடு செயல்பட்டாலும் கூட தன்னோட லைஃப்பில் வரக்கூடிய பிரச்சனைகளை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. வந்தாலும் அது எப்படி தீர்க்கணுன்றதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அந்தந்த பிரச்சனை அந்தந்த நேரம் நடந்துருச்சு, ரைட், ஓகே, ஃபைன், அடுத்த போயிட்டுருப்போம், அடுத்த ஸ்டெப் போயிடலாம் அப்படின்ற மாதிரி நகர்ந்து போயிட்டு தான் இருப்பாங்களே தவிர்த்து பிரச்சனைகளை கண்டு கலங்கி அந்த இடத்துல நின்று ஒவ்வொருத்தர மாதிரி வருத்தப்படக்கூடிய ஆட்களாக இந்த ரிஷபராசிக்காரர்கள் இருக்க மாட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையில் கவலையே கிடையாதாங்கன்னா கவலைகள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டெம்பரரியாக கவலைகளை ரொம்ப டெம்பரரியாகவே இயற்கையாகவே வச்சுக்கக்கூடிய ஒரு குணம் நம்ம ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது கடவுள் கொடுத்த வரோம். ஸோ சந்தோஷமாக அதை எடுத்துக்கோங்க. கடின உழைப்பாளிகள், அதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுன்றதானே எல்லாருமே சொல்லுவோம். ஹார்ட் ஒர்க் பெஸ்ட்டாக, ஸ்மார்ட் ஒர்க் பெஸ்ட்டாக அப்படின்னா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அந்த ஸ்மார்ட் ஒர்க்கையே ஹார்டாக பண்ணக்கூடியவங்களை யாருன்னா நம்ம ரிஷபராசிக்காரர்கள் தான்.
ஒரு மலையை தூக்கி அடுத்து அங்கே எடுத்து வைக்கிறோன்னா ஏன் எதுக்குன்னு கேட்காம டக்குன்னு கண்ணை மூடி கண்ணத்திற்குள்ளே செஞ்சு வச்சுருவாங்க. அந்த மாதிரி நமக்கு அன்புக்கு நம்மளோட அன்புக்கு ஆளானவங்க, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்க ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதில் மறுப்பே கிடையாது. அடுத்த நிமிஷம் அதை செஞ்சிடணும். அவ்வளோதான். அது மட்டும் தான் அவங்களுக்கு தோணும். அதுதான் வந்து ரிஷபராசியோட இயல்பு. இப்படி கடுமையாக தன்னை சார்ந்தவங்களுக்கும் தன்னோட தான் யார்கிட்டலாம் அன்பு காட்டணும்னு நினைக்கிறாங்களோ, தனக்கு யார் அன்புக்குரியவங்களா யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ, அவங்களோட தேவைகளெல்லாம் வந்து ஓடி ஓடி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல குணம் கொண்ட ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். ஸோ இந்த ரிஷபராசிக்காரர்கள் வாழ்க்கையில் எப்பயுமே சங்கடங்கள் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக மன மகிழ்ச்சியோட குடும்ப ஒற்றுமை நிறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஊருக்கெல்லாம் கவனிக்கிறீங்க, எங்களை கண்டுக்க மாட்டீங்க, சொந்த குடும்பத்தை கண்டுக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு அவர் மேலே இருக்கும். அது என்னமோ உண்மைதான். தன்னோட குடும்பத்தை வந்து தன்னை போல நினச்சிக்கிட்டு நம்ம சமாளிச்சுக்கலாம், மற்றவங்களுக்கு செய்வோம் அப்படின்னு ஓடுறதுனால தன்னை கண்டுக்கிறாமல், அதாவது தன்னோட குடும்பத்தை கண்டுக்காமல் இருக்கிற மாதிரி தான். அதை மட்டும் ரிஷபராசிக்காரர்கள் மாற்றிக்கணும். அதை மாற்றிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் நல்லா இருப்பாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருந்தும் கூட உங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் தீரணும் அப்படின்னா, நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா, மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி வழிபாடு நீங்கள் வந்து ரிஷபராசிக்காரர்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்னையிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட்றீங்களோ அப்படியான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்ந்துருவீங்க. மன மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது. பொருளாதாரத்தில் பிரச்சனை வராது. பொருளாதார பிரச்சனை வந்து தவிடுபடி ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பை யாரும் சுரண்ட மாட்டாங்க. நீங்கள் பெருசாக எதிர்பார்க்குறது நான் சொன்னேன் இல்லையா, ரிஷபராசிக்காரர்களுக்கு அவங்களுக்கு இருக்க பெரிய மனக்கவலையே என்னென்னா, அவங்க உழைச்ச உழைப்புக்கான ரெகக்னேஷன் கிடைக்காம போயிட்டே இருக்கும். இவங்க தான் உழைச்சிருப்பாங்க, எல்லாம் செஞ்சுருப்பாங்க, ஆனால் வேற ஒருத்தர் பேரை வாங்கிட்டு போயிட்டுருப்பாரு. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவங்களுக்கான அந்த ரெகக்னேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்கெலாம் வந்து மகாலட்சுமி வழிபாடு வந்து பிரதானமாக தேவை. அது மட்டும் இல்லாமல் இப்போ மகாலட்சுமி வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய அதிதேவதையே வந்து மகாலட்சுமி தான். மகாலட்சுமி வந்து பார்க்கடலை கடையும் போது, அதாவது நம்ம தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து திருப்பார் கடலை கடைஞ்சு அதை கடையும் போது வந்து கடலில் இருந்து ஆழ்கடலில் இருந்து கற்பக விருட்சம், காமதேனு, இந்த மாதிரி சுப விஷயங்கள்லாம் நிறையா வந்துட்டுருக்கு. அதில் தான் வந்து இறுதியாக யார் வர்றாங்கன்னா, குபேரன் கூட அங்கேருந்து வந்தவர் தான். செல்வங்களுக்கு அதிபதியை நம்ம சொல்கிறோம் இல்லையா, அவர் அங்கேருந்து வர்றாரு. அதுக்கு அடுத்ததான் தாமரை மலரில் பொன்னொளி வீசிக்கிட்டு மகாலட்சுமி வர்றாங்க. தேவர்கள் எல்லாம் நின்று வணங்குறாங்க. அவங்க இந்த மகாலட்சுமி வந்து நம்ம திருமாலை வந்து விரும்பி அவங்களோட போய் சேர்ந்துக்கிறாங்க. அவர் கணவராக எடுத்துக்கிறாங்க. இப்படின்றது புராணங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து மகாலட்சுமி அப்படின்னாலே சுபிச்சம், சுக்கிரன்னாலே சுபிச்சம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மகாலட்சுமினாலே சுபிச்சம். இந்த கண்டிப்பான முறையில் ரிஷபராசிக்காரர்கள் மகாலட்சுமி வழிபாடை தொடர்ந்து செய்துட்டு வாங்க. உங்களுடைய நல்ல குணத்துக்கு சுகமோட சந்தோஷமாக குடும்பமாக ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத உறுதியாக சொல்கிறேன். நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு ராசியில் இருக்கவங்களுக்கும் ராசிக்காரர்களுக்கும் தனித்தனியாக பரிந்துரைத்து சொல்ல இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து சிக்கல்களும் விலகி நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் அடுத்தடுத்த காலங்களில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் இந்த வழிபாடுகள் உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் அப்படின்றத அடிப்படையில் தான் இந்த தெய்வ வழிபாடை உங்களுக்கு பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பெண் தெய்வம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாய் போல். நம்ம தந்தைகிட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்குறதுக்கு தான் நமக்கு நிறைய தயக்கங்கள் இருக்கும். அவர் 1000 கேள்வி கேட்பார், ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் தாய் தான் ஒரு பிள்ளை உனக்கு கேட்டுருச்சுன்னா இல்லைன்னு சொல்லாமல் கொடுத்தணுன்ற ஒரு எண்ணத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த வகையில் வந்து அன்னையை பிடிக்கும்போது வாழ்க்கையில் நம்ம வந்து இனிமையாக சந்தோஷமாக பயணிக்க முடியுன்றது அடிப்படையில் தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை பண்ணியிருக்கிறோம். நிச்சயமாக நீங்கள் வந்து இது தவறாமல் இது வந்து ஏதோ காரணம் இல்லாமல் சொல்லியிருக்கோன்னு மட்டும் எடுத்துக்க வேண்டாம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இயல்பாக உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான பிரச்சனைகள் தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சு தான் அதுக்கேற்ப தான் பெண் தெய்வ வழிபாடை பரிந்துரை செய்திருக்கிறேன். அந்த அடிப்படையில் செய்திருக்கிறதுனால அந்த பெண் தெய்வத்தை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு சங்கடங்களையும் நீங்கள் எளிதாக கடந்துட முடியும். இனிமேல் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இனிமேல் உங்கள் பிரச்சனை வரப்போகிறது இல்லை நான் சொல்ல வரல. வாழ்க்கைன்னா பிரச்சனைகள் வரதான் செய்யுன்றது அது எழுதப்படாத விதி, எழுதப்பட்ட விதின்னு கூட வச்சுக்கோங்களேன். எப்படி இருந்தாலும் கூட அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம், அதுக்கான தைரியமும் தெம்பும் அந்த பிரச்சனையை நம்ம வந்து தெளிவான பார்வையில் அணுகி அந்த பிரச்சனைக்கான ஆணி வேற கண்டுபிடிச்சு அந்த பிரச்சனையை தீர்த்து நம்ம வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழல்களை வர்றதுக்கான வழியை காட்டக்கூடியது தான் இந்த தெய்வ வழிபாடுகள். ஸோ வழிபாடு பக்தி அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நல்ல பலனை கொடுக்கும்.
நம்ம சரியான இடத்துல வைக்கக்கூடிய நம்பிக்கை நமக்கு நமக்கு சீக்கிரமாக நல்ல பலனை கொடுக்குன்ற வகையில் நம்ம தெய்வ வழிபாடுகளை உங்களுக்கு பரிந்துரைச்சிருக்கிறேன். ஸோ அந்த தெய்வ வழிபாடுகளை தொடர்ந்து செய்துட்டு வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுடைய சிக்கல்கள்லேருந்து மீண்டு ஜெயிச்சு எப்பயுமே ஒரு மனம் குழப்பமற்ற ஒரு நிதானமான நிலையில் இருக்கும்போது நமக்கு வெற்றிகள் கிடைக்கும். அதுக்கு இந்த தெய்வ வழிபாடுகள் துணையாக இருக்கும். மன நிதானம் அப்படின்றது, மனப்பக்குவம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இன்றைக்கி உலகத்தில் இருக்க பெரிய பிரச்சனையே வந்து பார்த்திங்கன்னா, பெரிய நோயினே சொல்லலாம், மனநோய். அது மன அழுத்தத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்ற தெளிவில்லாதது தான். நமக்கு ஒரு தெளிவு வரணும் அப்படின்னா பக்தி வரணும். பக்தியை நம்ம யார்கிட்ட காட்டணும் அப்படின்னா, அதுக்கான வழிபாடு முறைகளை இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வகையில் உங்களுக்கான தெய்வத்தை தொடர்ந்து பிடிச்சு வழிபட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய சிக்கல்களை உங்களுக்கான ஏணிப்படியாக, வெற்றிக்கான ஏணிப்படியாக நீங்கள் மாற்றிக்க முடியும். வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் அடைய முடியும் அப்படின்றத ஆணித்தரமாக நான் சொல்கிறேன். இதெல்லாம் வந்து நான் என்னோடய கண்டுபிடிப்புலேருந்து சொல்கிறேன்னு எடுத்துக்க வேண்டாம். சித்தர்கள் சொன்ன மூல நூல்கள் அடிப்படையிலையும் இது எல்லாமே என்னுடைய ஜோதிட பலன்கள் எல்லாமே சித்தர்கள் கொடுத்த மூல நூட்கள்லேருந்து எடுத்து சொல்லக்கூடிய குறிப்புகள் தான். ஸோ அதனால் வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு. உங்களுடைய எதிர்ப்புகள், உங்களுடைய சங்கடங்களெல்லாம் நீங்கள் ஜெயிச்சு வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் இந்த காணொலியை பார்த்த ஒவ்வொருத்தரும், நான் சொன்ன வழிபாடுகளை செய்ய போகிற ஒவ்வொருத்தரும் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மட்டுமே இருப்பீங்க அப்படின்றத நான் உறுதியாக சொல்கிறேன்.